இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டோரியல். ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதனோட இன்புட் என்னவா இருக்கும்னா, நமக்கு சாம்பிள் இன்புட் 5 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து எனக்கு 120 அப்படின்னு வரும். ஸோ ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்கிறேன். 5 அப்படின்னு இன்புட் கொடுத்தா எனக்கு வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இதுக்கான ஆன்சர் எனக்கு வரணும். அதாவது 2 6 24 120 அப்படி வருமா? அதே இப்போ இன்புட் 4 ஆச்சுன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4, அதாவது 2 6 24 24 சரி 24. இதுதான் நம்மளோட ஒரு ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல ஃபர்ஸ்ட் இன்புட், அதாவது கெட் இன்புட் வாங்க போகிறோம். செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, நம்மளுக்கு 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் மல்டிபிள் பண்ணும்ல. ஸோ யூசிங் ஃபார் லூப் மல்டிபிள் எவ்ரி நம்பர் until the input நம்பர் வரைக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிட்டே வர போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஃபேக்டோரியல்ன்றது. ஸோ ப்ரோக்ராம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன், இம்போர்ட் java.util.start. ஓகே, பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன்னா இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேனர் வேணும். ஸ்கேனர் டு நியூ ஸ்கேனர் system.in. ஸ்கேனர் வாங்கிட்டு இப்போ இன்புட்டுக்கு பிரிண்டர் ரன்ல என்டையர் நம்பர்னு வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்ட் என்ல வந்து நான் இன்புட் வாங்கிக்கிறேன், sn.nextIn வாங்கிட்டேனா? வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்ட்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இன்ட் ஃபேக்ட் 1. அதாவது இப்போ நம்மளுக்கு எந்த நம்பருமே இல்லைன்னா 1 தான் நம்மளோட ஃபேக்டோரியல் வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் நான் ஐட்ரேட் பண்ணுமா, இன்ட் i is equal to 1லேருந்து. இங்கே நிறைய பேர் வந்து இங்கே ஐட்ரேட் பண்ணச்சே ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு 0 போடுவீங்க. ஆனால் 0 மல்டிபிள் பண்ணச்சே நமக்கு 0 தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். எது வரைக்கும் போகலான்னா i less than or equal to n. அதாவது நம்ம இன்புட் வாங்குற வரைக்கும் மல்டிபிள் பண்ணுமா, சாரி வாங்கின நம்பர் வரைக்கும் மல்டிபிள் பண்ணோம். 1லேருந்து 5னா 5 வரைக்கும் பண்ணோம். அதனால i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 1 2 3 அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ i. அதுக்கப்புறம் அதாவது என்னன்னா, i 1 இருந்துச்சு 1 இன்ட்டு 1, 2 இருந்துச்சு 1 இன்ட்டு 2, அது வந்து 2 தான் இருக்கும். திருப்பி i 2 இருந்துச்சு 2 2 4 அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்ல பிரிண்டர்ல என்னோட ஃபேக்டோரியல் போட்டு ப்ளஸ்ல ஃபேக்ட். அவ்வளோதான் என்னோட ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். கம்பைலேஷன் லேட் ஆகுது. ஓகே, என்ட்ரு நம்பரில் நான் 5 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும், 120 டிஸ்பிளே ஆகணுமா? ஃபேக்டோரியல் 120 வருது. இப்போ நான் அதே 4 கொடுத்தேன்னா 24 வரணுமா? ஸோ 4ம் வருது. இப்போ அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போமா? இங்கே எனக்கு என்ன ஆகும்னா, இன்புட் என்ன 5. ஸோ ஸ்டெப் 1ல் நம்மளோட ஃபேக்ட் வேல்யூ 1 தான், i வேல்யூ 1 தான். ஸோ 1 இன்ட்டு 1ன்னு வரும், 1 நம்மளுக்கு வந்துடும். ஸ்டெப் 2ல் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்து i வேல்யூ 2, ஃபேக்ட் வேல்யூ அதே சேம் 1 தான். ஸோ 1 இன்ட்டு 2 2ன்னு ஆகும். ஸ்டெப் 3ல் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா, ஃபேக்ட் வேல்யூ 2, i வேல்யூ 3. ஸோ 2 3s are 6ன்னு வரும். ஸ்டெப் 4ல் என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபேக்ட் வேல்யூ 6, i வேல்யூ 4. ஸோ நம்மளோட வேல்யூ 24 வந்துடும். ஸ்டெப் 5ல் நம்மளோட ஃபேக்ட் வேல்யூ 24ம் இன்டூ i வேல்யூ 5ம் தான் 120ங்கிற ஃபேக்டோரியல் நம்பர் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார் லூப்போட ஒர்க்கிங்கு. ஸோ சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பில் 1லேருந்து அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் மல்டிபிள் பண்ணி அந்த மல்டிபிளிகேஷனை எழுதிட்டா அது நம்மளோட ஃபேக்டோரியல். தேங்க்யூ.